கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன? மக்கள் பார்க்கறவங்க இந்த மாதத்தை எந்த மாதிரி அழகா பயன்படுத்தி கொள்ளலாம்? ராசிகளில் அடங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய குணங்களையும், அந்த ராசியில கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீச்சம் இது பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து அந்த மாதத்தினுடைய பலன்கள் தீர்மானிக்கப்படும். பில்லி, சூனியம், ஏவல், நாம முன்னூல் வினையால இந்த ஜென்மத்துல நம்ம சந்திக்கக்கூடிய தீர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய எதிரிகள், இது எல்லாமே 8ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். அப்படி சூரியனை சுருக்கிய வடிவில விரிவாக்கம் பண்றதுக்காக தொகுக்கப்பட்டதுதான் இந்த கார்த்திகை மாத சோமவார வழிபாடு. எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு அக்னி வடிவம் கார்த்திகை மாதத்தில் தீப ஜோதியாக ஒரு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட என்ன பண்ணும்னா எரியும். இந்த திருமண வாழ்க்கைக்கு கார்த்திகை மாதத்தை பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டோம்னா பெரிதாக அங்கீகரிக்க மாட்டோம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சதீசிலன் சார் வீட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பிரேக் அப்புறம் நம்ம உங்களை சந்திக்கிறோம். நேயர்கள் கிட்ட உங்களுடைய பதிவு கொஞ்சம் தாமதமா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆடி மாசத்துலேருந்து நம்ம தொடர்ந்து திருவருள் டிவியில நீங்க உங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டு வரீங்க. தமிழ் மாதம் 12க்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததாக கார்த்திகை வரப்போகுது. கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன? மக்கள் பார்க்கறவங்க இந்த மாதத்தை எந்த மாதிரி அழகா பயன்படுத்தி கொள்ளலாம்? பொதுவா நாம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்வது உண்டு. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிகள்ல பிரவேசிக்கக்கூடிய நிலையை பொறுத்துதான், அதாவது அவருடைய பயணிக்கக்கூடிய நிலையை பொறுத்து அதில் அடங்கி இருக்கக்கூடிய ராசிகளில் அடங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய குணங்களையும், அந்த ராசியில கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீச்சம் இது பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து அந்த மாதத்தினுடைய பலன்கள் தீர்மானிக்கப்படும். அதுல இருக்கக்கூடிய நேர்மறை, எதிர்மறை பலன்களை பொறுத்து எதிர்மறை குறைக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம முன்னோர்கள் வழிபாடுகளாக நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லி இருப்பார்கள். இப்போ நம்ம உடம்புல ஆன்மகாரகன், நோய் எதிர்ப்பு சக்தியை குறிப்பவர் யார் அப்படின்னா இந்த இடத்துல சூரிய பகவான் தான். அவர் கிட்டத்தட்ட ஐப்பசி மாதத்திலிருந்து நீச்சத்தன்மைக்கு வலுவிழக்கக்கூடிய நிலையில என்ன பண்றாருன்னா இருந்து கொண்டு இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியா கார்த்திகை மாதத்திற்கு விருச்சிக மாதம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. விருச்சிக ராசி என்பது 12 ராசிகள்ல 8வது ராசி. 8வது ராசினாலே நமக்கு தெரியும் அது ஒரு மறைவிட ராசி. அந்த விருச்சக ராசியில கேது வலுவடைகிறார், சந்திரன் நீச்சம் அடைகிறார், செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இதுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தம். இப்ப 8ஆம் இடம் அப்படின்னா என்னன்னா நாள்பட்ட நோய். 8ஆம் இடம் அப்படின்னா என்ன? நாள்பட்ட நோய். பில்லி, சூனியம், ஏவல், நாம முன்னூல் வினையால இந்த ஜென்மத்துல நம்ம சந்திக்கக்கூடிய தீர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய எதிரிகள், இது எல்லாமே 8ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல. அப்போ இந்த இடத்துல 8ஆம் இடம் வலுக்கின்ற பொழுது இந்த இடத்துல என்ன ஆகும்னா உடல்நிலை அதிகமா பாதிக்கப்படும், மனநிலை அதிகமா பாதிக்கப்படும். இந்த பூமியில வாழறதுக்கான அடையாளமே என்ன பண்ணாதுன்னா சரியா இருக்காது. இப்ப நம்ம இந்த பூமியில
நமக்கு உடம்பும் மனசும் நல்லா இல்லைன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த சுகத்தையாவது நம்ம பெற முடியுமா? பெற முடியாது. அப்போ இந்த சுகமே ஒரு மனிதனுக்கு இல்ல, தெய்வத்தினுடைய அனுகிரகமே ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அதீத கர்மான்னு சொல்றோம். அதை நமக்கு குறிக்கக்கூடியதே இந்த 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ணாம வர நோய். நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் ஆனா எனக்கு நோய் அதிகமா வருது அப்படின்றது 8ஆம் பாவம் வலுத்திருந்தாதான் நடக்கும். நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், எனக்கு ஒரு நண்பர்கள் கூட அமைய மாட்டேங்கிறாங்கன்னா அது 8ஆம் பாவம் வலுத்திருந்தாதான் வரும். நான் நல்லா இருக்கேன், எதிர் வீட்டுக்காரன் ரொம்ப பிரச்சனை பண்றான். குறிப்பா இந்த பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற பயம் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கு, அமானுஷிய தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்குன்னா அவர்கள் ஜாதகத்துல 8ஆம் பாவம் வலுத்ததே காரணம். அப்போ இந்த இடத்துல அதனாலதான் விருச்சக ராசியில சந்திரன் நீச்சம். சந்திரன்னா யாரு? உடல், மனசு. அப்போ அவர் கெட்டு போயிட்டாரா? இதுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தம். சரி, இப்போ இதனால தான் இந்த மாதத்துல சூரியன் தான் நம்மளுடைய அந்த உடலையும் மனசுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறவரே யாரு? சூரியன். அவரு என்ன பண்ணிட்டாரு? கெட்டு போயிட்டாரு. 8ல என்ன பண்ணிட்டாருன்னா மறைஞ்சிட்டாரு. அப்போ இந்த சூரியனை சுருக்கிய வடிவுல பூமியில நம்ம என்ன பண்ணணும்னா விரிவாக்கம் செய்யணும். அப்படி சூரியனை சுருக்கிய வடிவில் விரிவாக்கம் பண்றதுக்காக தொகுக்கப்பட்டதுதான் இந்த கார்த்திகை மாத சோமவார வழிபாடு. எல்லா மாதத்திலையுமே சிவபெருமான் தான் சூரியனுடைய அதிபதினு தெரியும். ஆனா ஒவ்வொரு சோமவாரத்திலும் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய வழிபாடுகள், சங்காபிஷேகங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நடைபெறும். காரணம் என்ன? ஏன் சோமவார வழிபாடுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சோமன்னா சந்திரன். சந்திரன் தான் கெட்டு போயிருக்காரு இல்லையா? அன்னைக்கு இந்த இடத்துல சூரிய பகவானை வேண்டி நம்ம தவம் இருக்கிறோம் என்றால் அந்த இடத்துல நமக்கு பலம் கிடைக்கும். அப்ப என்னன்னா, சூரியனுடைய மறுவடிவம் பூமியில யாரு? சிவபெருமான் தான். அப்ப அவரை பூஜிக்க இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே என்ன பண்ணிடும்? அகன்றிடும். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சிவாலயத்திலையுமே சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெறும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது எல்லாருக்குமே தெரிந்தது. அதற்கு அடுத்தபடியா என்னன்னா, இந்த சங்காபிஷேகம் பண்றதால என்ன பலன் என்றால், யாரெல்லாம் பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற வினைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதே போல நெடுகாலம் மருந்து சாப்பிட்டுட்டு நோய்க்கு நிவாரணம் கிடைக்காம இருக்கிறதோ, இவர்கள் எல்லாம் சிவபெருமான் திருமேனியில் பட்ட விபூதியையும் அபிஷேக தீர்த்தத்தையும் பருக கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ கார்த்திகை மாதம் சோமவார வழிபாட்டுல இது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தகவல். இதற்கு அடுத்தபடியா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, சூரியனுடைய ஸ்தூல வடிவம். இப்ப ஸ்தூலம்னா கண்ணால் பார்க்கிறது, சூக்ஷமம்னா கண்ணால் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அப்ப ஸ்தூல வடிவம் பூமியில யார் அப்படின்னா விளக்கு தான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கார்த்திகை மாதம் மகாபரணி ஏற்றப்படுகிறதா? அதே போல இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்க்கணும், ஆகாயத்தை கனெக்ட் பண்றது மலை. மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனையுமே ஆகாய தத்துவத்தை இயக்கக்கூடியது. ரொம்ப சீக்கிரமா நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் மலை மேல இருக்கக்கூடிய தெய்வம். அப்போ இந்த இடத்துல இந்த கார்த்திகை மாதம் எந்த ஊருக்கு ரொம்ப ஃபேமஸ்னா திருவண்ணாமலைக்கு ரொம்ப ஃபேமஸ். கார்த்திகை மாத தீபம்னாலே நமக்கு திருவண்ணாமலை ஞாபகம் தான் வரும். இப்ப இந்த இடத்துல ஒரு மலையே சிவபெருமானுடைய வடிவாக என்ன பண்ணப்படுதுன்னா கருதப்படுகிறது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு அக்னி வடிவம் கார்த்திகை மாதத்தில் தீப ஜோதியாக ஒரு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட என்ன பண்ணும்னா எரியும். அதனுடைய காரணம் என்னன்னா, அதாவது காலபுருஷ அடிப்படையில காலநிலையில இயற்கையிலேயே பூமியை விட்டு சூரியன் ரொம்ப விலகி போயிட்டார். ஆனா அந்த சூரியனுக்குரிய பலன் இந்த பூமிக்கு கிடைச்சி இந்த மக்கள் நன்மையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம செயற்கையா ஒரு சூரியனை இந்த பூமியில உருவாக்கணும். அப்ப இந்த இடத்துல சூரியனுடைய கதிர்வீச்சு உச்சமா இருக்கிற இடம், நெருப்பு தத்துவத்தை குறிக்கிற இடம் திருவண்ணாமலை தான். நெருப்பு தத்துவத்திற்குரிய ஆலயம். அப்ப அந்த மலையே நெருப்பினுடைய வடிவம் தான். அருணம் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம். அருணாச்சலேஸ்வரர்னாலே இந்த இடத்துல நெருப்பின் வடிவாக சூரிய பகவான் என்ன பண்றாரு? சிவபெருமான் இருக்கிறார். அப்ப அந்த மலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த ஜோதி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மக்களுக்கு வரக்கூடிய தீவினைகளை நீக்குவதாக அர்த்தம்.
அப்ப ஆகாயத்தில் வலுவிழந்திருக்கக்கூடிய சூரியனை அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் கொண்டு வருவது போல பிண்ட வடிவாக இருக்கக்கூடிய பூமியில அந்த தீபம் ஏற்றப்படுகிறது. அப்ப கரெக்டா பாருங்க, மாலை நேரத்துலதான் சூரியன் மறைவார் இல்லையா, அந்த டைம்ல தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், விளக்கேற்றி வைக்கின்றோம். அப்போ பரணி தீபம்னு ஒண்ணு ஏற்றப்படும். பரணி நட்சத்திரத்தில் சனி நீச்சம். அப்போ சனி நீச்சமானாலே நோய் நமக்கு வராது, அதனால அந்த தீபம் வந்து ஏற்றப்படுகிறது. இப்படி நம்ம கார்த்திகை மாத பலன்களை என்ன பண்ணலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்ப்போம். தீபம் என்பது ஒரு புனிதமான ஒரு விஷயம், உண்மைதானே? ஆனா இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் எந்த இடத்தில் அசுத்தம் இருக்கிறதோ அங்கு கூட தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும். குப்பைகள்ல கூட தீபம் ஏற்றுவார்கள். அதற்குரிய காரணம் என்னன்னா, குப்பை அப்படின்றது ஒரு மகாலட்சுமினே நம்ம சொல்லுவோமே, ஆனா 8ஆம் இடம் என்பது குப்பை இடத்தை குறிக்கும். குப்பை, கழிவறை, கழிவுநீர் தொட்டி உள்ள இடம் இதெல்லாம் குறிக்கும். அந்த இடத்துல கொண்டு தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னன்னா, நமக்கு நோயும் பிரச்சனையும் எங்கிருந்து தொடங்குகிறது, கழிவுகளில் இருந்து தான் தொடங்குகிறது. அங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது அந்த வினையிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், விடுபடுகிறோம். அதான் இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த பாத்ரூம்ல கூட நம்ம விளக்கேற்றுவார்கள். அதற்கான காரணம் அதுதான். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல இந்த தீப முறை இருக்கிறதினுடைய மிகப்பெரிய தாத்பரியம், இயற்கையிலேயே இந்த கார்த்திகை மாதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மக்களுக்கு குறையும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய கப வியாதிகள் தோன்றும். கப வியாதினாலே, ஏன்னா விருச்சிக ராசி நீர் ராசி, அப்போ சாக்கடைகள் எல்லாம் தேங்கி இருக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கிறதுனால இந்த சளி தொற்று, புதிய புதிய ஜுரம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் இந்த மாசத்துலதான் நிறைய வரும். அப்போ இதை தற்காத்து கொள்றதுக்கு, கபத்தை குறைக்கணும்னா அங்க எது அதிகமாகும்னா நெருப்பு அதிகமாகும். அப்போ அக்னி தத்துவமாக விளக்கேற்றுகிறோம் வீடு முழுவதும். அப்போ இதுதான் அதுல இருக்கக்கூடிய தாத்பரியமும். அதற்கு அடுத்தபடியா ஒவ்வொரு ஸ்நானம் உண்டு. இப்ப ஐப்பசி மாசம் துலா ஸ்நானம்னு பார்த்தோம். கார்த்திகை மாசம் தாமிரபரணி ஸ்நானம். கார்த்திகை மாதத்திற்குரிய நதி தாமிரபரணி. அப்ப தாமிரபரணியில வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கு இருக்கக்கூடிய இறைவனை, அங்க திருநெல்வேலி வட்டாரத்துல சிவ வழிபாடு ரொம்ப பிரசித்தம், ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம ஊர் சிவ வழிபாட்டுக்கும் அங்க இருக்கிற சிவ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசத்தன்மை என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. ஆகையினால வாய்ப்பு இருப்பவர்கள் தாமிரபரணியில் நீராட நன்மை உண்டு. தாமிரம்னாலே கேது, தாமிரம்னாலே என்ன, கேதுதான். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், விருச்சிக ராசியில கேது என்ன அடைகிறாரு, உச்சம் அடைகிறார். அப்ப கேதுவுடைய பலன் நீங்குவதற்கு நம்ம எங்க போகணும், பரிகாரம் செய்யணும்னா திருநெல்வேலி தான். ஏன்னா தாமிரம், தாமிரபரணி. சோ இந்த இடத்துல அந்த தண்ணீரே தாமிரத்தன்மை உள்ள ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படின்றது அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. இந்த கார்த்திகை மாதத்துல அந்த திருநெல்வேலி வட்டார மக்கள் தாமிரபரணி நதியை வழிபடுவார்கள். சோமவாரத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்ன பண்ணுவாங்கன்னா வழிபடுவது, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி விருச்சிக ராசியில் கேது உச்சமடைகிறதுனால அங்க திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதி என்ற கணபதி மிகப்பெரிய வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருக்கிறார். அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபட்டு தாமிரபரணியில் நீராட, இந்த குறிப்பா சொல்ற நோய் விலகும், எதிர்மறை நீங்கும், பில்லி சூனியம் ஏவல் அத்துணையும் தீரும். ஆகையால் தான் இந்த மாதம் முழுவதும் எப்படி ஆடி மாதம் 30 நாளும் ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமோ அதுபோல இந்த கார்த்திகை மாதமும் ஒரு நிறைவான வழிபாட்டுக்குரிய மாதமாகவே இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல நம்ம சொல்லணும்னா, ஐயப்ப விரதம் என்பது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு தீய எண்ணத்தை கொடுக்கும், எதிரியை கொடுக்கும், நோயை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையுமே கொடுக்கிறது மனித வாழ்க்கைக்கு 8ஆம் பாவம் தான். அது அழிவதற்கு ஒரு பரிகாரம் என்னன்னா, ஒண்ணு யாசகரா மாறணும், இல்லைன்னா சன்னியாசியா மாறணும். கேதுவுக்கு பரிகாரமே அதுதான். ஒண்ணு பிச்சை எடுத்தா அந்த கேதுவுடைய சாபம் குறையும். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா சன்னியாசியா மாறினா கேதுவுடைய தாக்கம் குறையும். கார்த்திகை மாதம் முழுவதும் ஐயப்ப விரதம் நமக்கு என்ன சொல்லுது, சன்னியாசத்தன்மை, அதே காவி உடை, அதே தனிமை, அந்த வீடு எல்லாம் மாறுது இல்லையா? அப்ப கார்த்திகை மாதம் ஒருவர் சன்னியாசியாக இருப்பதன் மூலம் இருக்கக்கூடிய 11 மாதத்திற்குரிய சுப பலனையும் பூமியில் சிறப்பாக அவர் அனுபவிக்கிறார். அப்ப கார்த்திகை மாதம் முழுவதும் சந்நியாசம் தன்மையில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சிறப்பு. ஒருவேளை அப்ப சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடாதா குருஜி, திருமணம்லாம் அந்த கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு சுபகாரியம் செய்கின்ற பொழுதும்
மழை வருவது அப்படின்றது ஒரு சமிக்கையில தடைன்னு சொல்லப்படுது. வெளியே புறப்படும் பொழுது மழை வரக்கூடாது. ஒரு கும்பாபிஷேகத்தின் போது மழை வருவது நன்மை. ஆனா நாம வெளியே புறப்படும் பொழுது ஒரு பெண் அழைச்சிட்டு போறாங்கன்னா மழை வந்தா அது நல்ல சகுனமாக கருதப்படுவது கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைக்கு கார்த்திகை மாதத்தை பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டோம்னா பெரிதாக அங்கீகரிக்க மாட்டோம். ஒரு கிரகப்பிரவேசம் என்பது இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாம் பெரும்பாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா ரெஃபர் பண்ண மாட்டேன். அதனால விரத காலத்திற்கு இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டு முக்கியமான வாழ்க்கை துணை ஏற்றல், வீடு கிரகப்பிரவேசம் இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி வைத்தல் நன்று. இது அசுப மாதம் கிடையாது. கால சூழல்கள்ல நம்ம திடீர்னு ஒரு முகூர்த்த கால் நடுவோம், மழை வரும். இது எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா பல இடையூறுகளை ஏற்படுத்தும். அதனால தைக்கு பிறகு, தை பிறந்தால் வழி பிறக்கும், அதற்கு பிறகு சுபகாரியத்தெல்லாம் இயக்கிக் கொள்ளட்டும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தம். சந்நியாச நிலையில் இருந்தால் 8ஆம் பாவ பலன்கள் நீங்கும். வீட்டில் கார்த்திகை மாதம் முழுவதும் கோலமிட்டு அழகழகான தீபங்களை ஏற்றி வைத்தால், மாலை நேரத்தில் ஏற்றி வைத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி மேலோங்கும். அடுத்தபடியாக தாமிரபரணியில் குளித்தால் நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்துணை ரோகங்களும் அத்துணை வியாதிகளும் நீங்கும். அதே போல கார்த்திகை மாதத்தில் சங்காபிஷேகம் செய்த தீர்த்தம் பிரசாதத்தை நாம உடல்ல உட்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில அது போல உடல் சுகம் வேற எதுவுமே இல்லை. இதுதான் இந்த சோமவாரத்தில், அதிலும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள்மா. அருமை குருஜி. ஏன்னா கார்த்திகை மாதத்தை பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துருப்பாங்க, அதுக்கான கிளாரிட்டி இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எப்படின்னா கிளாரிட்டி கொடுக்குது. ஏன் பண்ணுறோம், எதற்காக பண்ணுறோம், இது பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே ஜுரம் வரும், டாக்டர்கிட்ட போவாங்க. ஏன் பர்டிகுலராக இந்த மாதத்தில் மட்டும் நமக்கு தொடர்ந்து குடும்பத்தில் அஃபெக்ட் ஆகும் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதற்கு பின்னாடி இதுதான் அதனுடைய விளக்கம். ஏன்னா உடம்பு சரியில்லைனால யாருமே வீட்டில் விளக்கு ஏற்ற மாட்டாங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம தீப எண்ணிக்கையை வீட்டில் ரொம்ப அதிகமாக வைக்கணும். அதிகமாக வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப சூப்பரா இருப்போம். எதிர்மறையே நம்ம வீட்டுக்கு வராது. கண்டிப்பா. ஆனா அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல இந்த ஐயப்ப விரதத்துக்கெல்லாம் அவ்வளவு ஒரு மகத்துவமாக சொல்லப்பட்டது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதம் எனக்கு ரொம்ப பிடித்த மாதம். கண்டிப்பாக. அடுத்தடுத்து நம்ம ஐயப்பன் விரத முறைகள் பத்தியும் பேசலாம். சங்காபிஷேகத்தை பத்தி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, நேர்கள் தெரியும், பார்த்துட்டுக்கோங்க. அடுத்தடுத்து அதை எப்படி நம்ம முறைப்படி பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். நம்ம அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நேர்கள், இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். குருஜி நடத்தக்கூடிய இந்த வாஸ்து கிளாஸ் 5 நாட்கள் அவர் கூடயே நீங்கள் தங்கி இருந்து உங்கள் வீட்டை நீங்களே சரி செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கான சிறப்புகள், அந்த பணம் பெருகக்கூடிய விஷயங்கள், ஜோதிட முறைகள்னு நிறைய விஷயங்கள் இந்த 5 நாளில் அவருடைய மாணவர்களுக்கு அவர் கொடுத்துட்டு வராரு. வருகிற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4லேருந்து 8 வரைக்கும் வாஸ்து கிளாஸ் சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் நடக்க போகுது. கடந்த வாஸ்து பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. குருஜியோடைய கிளாஸ் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு இந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். உங்களோட சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நிறைய ஸ்லாட்ஸ் புக் ஆகிடுச்சு. இந்த ஒரு அழகான அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் வளம் பெறலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.